வணக்கம் மாணவர்களே, ஜெயமலிருந்து உங்கள் தரன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, புடவை கடையில் போய் ஒருவர் பல்பு கேட்டாராம். விளங்குதோ? பல்பு உடைஞ்ச பல்பு போன ஒருவர் தான் அந்த வேலையை செய்வார். அப்படித்தான் கடல்துறை அமைச்சராக இருக்கிற டக்ளஸ், தண்ட துறையில் இருக்கிற பிரச்சனையே தீர்க்க தெரியாத இந்த டக்ளஸ் டம்மி இந்த சுகாதாரத்துறைக்குள்ள போய் ஆனா ஆவன எழுத தெரியுமோ என்று தெரியாத இந்த டக்ளஸ் தேவானந்தா எல்லாம் இங்க சாவச்சேரியில டாக்டர் மேர கூப்பிட்டு அவர்களுக்கு வகுப்படுத்திருக்கிறார். எங்கள் ஏமன்ல பொதுவா ஒரு துறையில ஒரு அமைச்சர் என்றால் அந்த துறையை தான் அவர் பார்ப்பார். இப்படி தன்னக்கு சம்பந்தம் இல்ல தண்ட துறையை கவனிக்க தெரியாத ஒரு அமைச்சர் சுகாதாரத்துறைக்குள்ள அர்ச்சுனாக்காண்டி பாடுபடுறார் என்றால் பின்னுக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு வடிவா தெரியும். இப்போ வக்கீல் முறால் வந்திருக்கிறார். அதை பற்றி பின்னுக்கு சொல்றேன். அடுத்து குறிப்பா நான் ஜேமன நர்ஸா படிச்சு கொண்டிருக்கிறேன். அதே துறை தான் அர்ச்சுனாவும் படிச்சிருக்கிறேன். நான் நர்ஸா படிச்சு ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறேன். அர்ச்சுனா டாக்டர் படிச்சு ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறேன். விளங்குதோ? ரெண்டு பேரும் இறுதியா படிச்ச படிப்பு ஒரே படிப்பு தான். அப்படி இருக்கும் போது இவர் எங்களுக்கு நாங்கள் மெடிக்கல் ஃபீல்ட வேலை செய்யற எங்களுக்கு ஒழுக்கம் மிக மிக முக்கியம், கண்ணியம் மிக மிக முக்கியம். ஏன்னது உங்களுக்கு இப்ப கிளிக் பண்ணுமோ தெரியல, இவ்வளவு நாள் உங்களுக்கு கிளிக் பண்ணல. கவனமா கேளுங்க, காது கொடுத்து கவனமா கேளுங்க. நாங்கள் பல பல மக்களை நாங்கள் சந்திப்போம். பல பாதிப்புள்ள மக்கள் அவர்களோட ரகசியங்கள் காக்கப்படணும். அவர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு இது இருக்கும். நாங்கள் அதை வழியால சொல்ல முடியாது. ரகசியங்கள் காக்கிறது எங்களோட கடமை. அப்படி இருக்கும்போது எங்களை நம்பித்தான் அவர்கள் வர்றாரு ஆஸ்பத்திரிக்கு. அவர்கள் சுகமா இருக்கிற நேரத்தில் வரையில தங்களுக்கு 7ஆம் நேரத்தில் அவர்கள் எங்களை நாடி வர்றாரு. நர்ஸா இருக்கும் நாங்கள் இதன்னும் போதும் 7ஆம் இருக்கும் போதுதான் ஹாஸ்பிட்டல் நோக்கி வெறியினோம், முதியோர் இல்லத்தை நோக்கி வெறியினோம். அப்படி இருக்கும் போது இவர் சொல்லுறார், இந்த இதை கேளுங்க. நான் யோசிக்கிறது நாங்கள் ஒரு நல்ல குடும்பம் நடத்திடலாம்னு யோசிக்கிறது. ஒரு வைத்தியத்துறையை தாண்டி உங்களுடைய ஏதாவது யூனிவர்சிட்டிலயா எங்கேயும் சரி உங்களுக்கு காதல்கள் அப்படி ஏதாவது காதல்கள் என்று சொல்றது எங்கேயும் கேட்டதான் பிள்ளை. எல்லா இடமும் நான் போன இடங்கள்ல காதல் இருந்திருக்கு. நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருக்கும் போது எனக்கு காதல் இருந்திருக்கிறது. அதை விட ஹட்டனில் நான் படிக்கும் போது எனக்கு காதல் இருந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே ஓலவல் படிக்கும் போது என்னுடைய ஒரு தடவை காதல் இருந்திருக்கிறது. ஐ லவ் யூ எழுதி என்னுடைய பர்சுகள் வைத்துக் கொண்டு பின்னால் சைக்கிள் திறத்தினேன். என்னுடைய ஓலவல் எக்ஸாமில் கூட ஒரு பிள்ளையோரால கொண்டே பத்திரமா கொண்டே வேம்படியில விட்டுட்டு தான் ஓலவல் ஆட்டு எழுதினான். அப்போ எனக்கு ஆட்டுக்கே ஓலவலுக்கு 9 சரிதானே. அதை விட எனக்கு காதல் இருந்தவர் அந்த சிங்கள வீடியோலையும் வழியா கொடுத்துருக்கேன். சொல்றேன்னு துணிஞ்சவனுக்கு சொல்றவனுக்கு தூசன திரும்ப ஏதோ ஒன்று அப்படி இருக்குது. அந்த காலத்துல விட மன்மதனா இருந்தவன்ற விட அது மன்மதலின்றத மாறி மாறி வேற வேறையா கதைக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன் வைஃபோட காய்ச்சாலும் அது மன்மதலி தானே. அப்படியா இல்ல, கனவேற காதலிக்கிறேன். நான் ஒரு நேரத்துல 2 பேரை காதலிக்கிறேன். என்ன ஒரு உத்தமரன், ஒரு வடிவான பிள்ளைகளையும் பாக்கல. நான் பெரிய தியாகி நாங்கள் ஒரு நல்ல குடும்பம் நடத்திடலாம்னு யோசிக்கிறது. ஒரு 6 மாதம் ஒரு that's a difference between Jaffna and foreign culture. சரி, எத்தனை லவ் இருக்கா சொல்லலாம். அவசரத்துக்கு எண்ணிலாத எண்ணி வேண்டாம் போன்ல சொல்றேன். பொண்ணுக்கு போன்ல சொல்ல போறேன். ஆனா எங்கட அர்ச்சனா சருக்குல இவ்வளவு இருக்குதா அப்படின்னு யோசிக்கிறேன். வேணா எல்லாருமே அரசியல் சம்பந்தமா சாதாரண மனிதன் தானே. வடிவான பிள்ளையை கண்டால் அந்த பிள்ளையை திரும்பி பார்ப்பது என்னோட வழக்கம். ஒவ்வொரு வடிவான பிள்ளைகளையும் பார்க்கல நான் யோசிக்கிறது வாவோட நாங்கள் ஒரு நல்ல குடும்பம் நடத்திடலாம்னு யோசிக்கிறது. ஒரு பாத்தீங்களா, வடிவான பெண்களை பார்த்த அவரோட குடும்பம் நடத்தலுமா என்று யோசிக்கிறாரா. அப்படி ஒருவருக்கு நீங்கள் உங்களோட அம்மா, உங்களோட அக்கா, உங்களோட பிள்ளைகளை, சகோதரிகளை நீங்கள் என்ன இதுல அனுப்புவீங்க? யசோசரி அவர்கள் நீங்கள் அவருக்கு ஜல்ராபடி ஒரு காணொலி போட்டிருந்தீங்க. உங்கள்கிட்ட தான் இந்த கேள்வி. நீங்கள் கூட உங்களோட மனைவியோ உங்களோட பிள்ளைகளோ உங்களோட பெண் பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளைகளையோ இவரை நம்பி அனுப்புவீங்களா? இந்த கேள்விக்கு பதில நீங்க சொல்லணும். முடியாது இல்ல. இங்க ஏமன்ல இப்படிப்பட்டவர் மருத்துவத்துறையில வேலை செய்ய முடியாது. இப்படியானவர்களுக்கு உடனே வேலையை விட்டு துரத்தி விட்டுறார்கள். ஒரு ஹாஸ்பிட்டலையும் இவருக்கு இந்த இதை வச்சுக்கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் இவருக்கு வேலை கிடைக்காது, கிடைக்கவும் விட மாட்டார்கள். இங்க இந்த சட்டங்கள் அப்படி இருக்க மாட்ட படிக்காது. இங்க வெஸ்டர்ன் கண்ட்ரி, இவர் சொல்ற இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி இருக்குல்லோ, அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி இந்த விடயத்துல ஒழுக்கத்தை கடைப்பிடிக்குது. சுய மனித ஒழுக்கத்தை கடைப்பிடிக்குது. இப்படிப்பட்ட மனிதர்கள் கடைசி வரையும் இங்க வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாத ஒரு தடவை நீங்கள் அவர் சொன்ன கருத்தை வச்சுக்கொண்டு நாங்க சொல்றோம். அவருக்கு நீங்கள் பொது இது கேண்டிடேட்டோ
எங்களுக்கு தலைமையாக ஏந்தி இதை வரணுமாண்டு நீங்கள் இவரை வந்து தூக்கி பிடிக்கிறீங்களா என்றால் உங்களோட மனம் எவ்வளவு அழுக்கா இருக்கிறது செக் பண்றீங்களா? அதோட வந்து அவர் வந்து எங்களோட போராட்டத்தை கொச்சப்படுத்துற இந்த இன்டர்வியூலயே வந்து அவர் சொல்றார் தண்ட முதல் மனைவியோடு தான் தண்ட பிள்ளை இருக்கண்டு பேந்து டியூப் தமிழ்ல போய் அதுல வந்து அவர்கள் ஆதரவமாக வந்து சொல்றார்கள் நீங்க வந்து உங்களோட முதல் மனைவியை வந்து துன்புறுத்தி அடிச்சபடியத்தான் உங்களுக்கு டைவர்ஸ் உண்டு. அதுக்கு அதுல சொல்றாரு இல்ல இந்த பிள்ளை வந்து தன்னோடான் இருக்குது தான் வந்து அவ வந்து தள்ளி விட்டு இருக்கிறேன் ஆனா வந்து அவ வந்து அடிச்சதா வந்து எனக்கு ஞாபகம் இல்லை துன்புறுத்தினா எனக்கு ஞாபகம் இல்லையாண்டு அடிச்சு விடுறார். அப்ப உங்களுக்கு விளங்குதல்லோ இங்க வந்து பிள்ளை வந்து பைஃபோட இருக்கு இதுல வந்து சொல்ற தன்னோட பிள்ளை இருக்குண்டு ஒரு இடத்துக்கு போனா இப்படி கதைக்கிறது மற்ற இடத்துக்கு போனா இப்படி கதைக்கிறது. அதுலயும் வந்து டக்ளஸ் தேவானந்த வந்து தூக்கி பிடிச்சு கொண்டு வந்தார். இப்போ வந்து டக்ளஸ் தேவானந்தா இவருக்காண்டி தண்ட துறையை மறந்து சுகாதாரத்துறையில் அதுவும் ஆனாவன எழுத தெரியுமோ தெரியாது அப்படிப்பட்ட ஒரு களிமண் அந்த களிமண் வந்து இவருக்காண்டி டாக்டர் மேர் வந்து அவரை வந்து வச்சிருந்து இதான் கேட்டுக்கொண்டு இருக்கணுமல்லோ. நான் என்றால் இந்த இது நான் வந்தால் இப்படியான இதற்கு போக மாட்டேன். அந்த டாக்டர் மேருக்கு ஏன் நீங்கள் அதுக்கு போறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு செய்திருக்கிறீங்கன்னு காட்டுது. நீங்க தப்பு செய்தபடியே தான் இப்படி பயந்து கொண்டு போறீங்க அல்லது உயிர் அச்சுறுத்தல் இந்த 2 விடயம் தான் எனக்கு இதுல வந்து தென்படுற விடயம். நீங்க பயந்து கொண்டு போறீங்க போய் வந்து என்னதுக்காண்டி அவர் அதுல இருக்கிறீங்க என்ன தமிழ் மக்களின் கண்களையும் கிட்னியையும் வந்து எடுத்து உலக சந்தையில வந்து எக்ஸ்போர்ட் பண்ணபடியா இந்த துரோக செயலை செய்தபடியால் நீங்க வந்து அவரை வந்து ஒரு ஷிரோக்கன் நினைச்சு கொண்டு அதில் உட்கார வச்சிருக்கீங்களா? இந்த கேள்வி வந்து டாக்டர் மேருக்கான கேள்வி. என்ன தைரியத்துல வந்து அவர் அதில் இருக்கும்போது நீங்கள் போறீங்க உங்களுக்கு ரோசமானம் நீங்க படிச்ச படிப்புக்கு ஒரு இது ஒண்ணுமே உங்கள்கிட்ட இல்லையா? இதுல இந்த விடயம் இப்படி இருக்கு வந்து ஒன்னு முக்கியமான விடயம் வந்து இப்ப யசோசரி அண்ணன் வந்து எனக்கு இதெல்லாம் காணொலி போட்டிருந்தவர் இல்லோ பேந்து வந்து எந்த காணொலிக்குள்ள வந்து 3 தரம் வந்து இப்படி கும்பிடு போட்டிருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஓரளவு ஓகேயான காணொலியும் போட்டிருந்தார். பேந்து 2-3 மணித்ததுக்குள்ள வந்து திருப்பியும் அதே வீடியோக்கு வந்து திருப்பி ஒரு காணொலி போடுறார். என்னடா ஒரே வீடியோக்கு இப்படி போட்டுட்டு திருப்பி போன ஒரு இதுக்கு வந்து இப்படி போடுறாரு என்றால் இது என்ன நடக்குது? இந்த ஆரோ வந்து மிரட்டி இருக்கணும் ஆரோ வந்து இப்படி மாத்தி போட சொல்லி வற்புறுத்தி இருக்கணும். அதுல வந்து கொமெண்ட்ல போய் பார்த்தால் இந்த போலி அச்சுனா இருக்கிறாரோ அவருக்கு தமிழ்னு சொல்லி இங்க உலா பிரான்ஸ்ல அவர் வந்து சூப்பர் அந்த காணொலிக்குள்ள போய் இதன்றார் என்றால் அவரும் இப்படிப்பட்ட ஒழுக்கமற்ற செயலை வந்து ஆதரிக்கிறார் என்றது புலனாகுது. விளங்குதோ? இப்படிப்பட்ட ஒழுக்கமற்ற மனிதர்கள் வந்து இங்க ஏமன்ல மருத்துவத்துறையிலேயே வந்து வேலை செய்ய விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை வந்து நீங்க காவி பிடிக்கிறது வந்து உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? உங்களோட மனச்சாட்சியை தொட்டு கேட்கிற மனச்சாட்சியை தொடுற இந்த இதுகள் வந்து உங்களோட பிள்ளையோ இவரையோ நீங்க வந்து இவரை வந்து மருத்துவம் பார்க்க விடுவீங்களா? இப்படி கருத்து சொன்ன ஒருவர்கிட்ட உங்களோட பிள்ளையோ உங்களோட மனைவியை வந்து செக்அப் பண்ண விடுவீங்களா? அந்த புனிதம் வந்து நீங்க உங்களுக்கு டிரெக்டா வெளிப்படையா சொல்லுங்க, விடுவீங்களா? விட மாட்டீங்களோ இல்லோ? பேருந்து என்னத்துக்கு யாழ்ரா பிடிக்கிறீங்க? இந்த துட்டு இந்த இதுல வந்து ஒன்னொருவர் வந்து இந்த டாக்டருக்கு ஆதரிக்கிறார்கள் எல்லாம் முகமூடி போட்டு கொண்டு இருக்கிறார்கள், வேற எதிர்க்கிறார்கள் எல்லாம் முகமூடி போட்டு கொண்டு தமிழ் தேசியம் பேசுறார்கள் என்று அவர் வந்து கதைச்சிருப்பார். அதே மாதிரி ஒரு வக்கீல்ட படத்தை அவர் போட்டிருப்பார். இப்படி அபிநயங்கள் செய்து கொண்டு சீலை உருக்காதான் பிரச்சனை, மற்றபடி வந்து அபிநயங்கள் செய்து கொண்டு நேற்றைய காணொலியில போட்டிருப்பார். அதுல அந்த அண்ணா இதன்றார். அந்த அண்ணா வந்து ஒரு வக்கீல்ட படத்தையும் கொண்டு வந்தார். இந்த வக்கீல் வந்து உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? இந்த வக்கீல் ராயபக்சாக்கும் வாக்கு கேட்ட வக்கீல் இப்போ வந்து டக்ளஸ் தேவானந்தக்கு வாக்கு கேட்ட வக்கீல் தான் அவருக்காண்டி காசு இல்லாமல் வாதுறாரு. நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க, இவரையும் தூக்கி பிடிக்கிறீங்க, அர்ச்சனாவையும் தூக்கி பிடிக்கிறீங்க, அவருக்காண்டி வாதுற அந்த வக்கீலையும் வந்து ஃப்ரீயா வந்து வர்றாருன்னு சொல்லி கொண்டு தூக்கி பிடிக்கிறீங்க. பின்னுக்கு போய் பின்புலம் விசாரிச்சீங்களா? பார்த்தனீங்களா இவர் யாருன்னு பார்த்தனீங்களா? அப்படியே இவர் வந்து காசு இல்லாமல் வர்றார். பின்னுக்கு இருக்கிற ரணில் வந்து அரசாங்கம் பவர் வந்து இவர்களை இயக்கும் போது இப்படி வெறியணும். அதோட வந்து பொது வேட்பாளர் இப்போ வந்து பொது வேட்பாளர் வந்து எனக்கு நல்ல விடயம் வந்து எல்லாரும் வந்து ஒரு இந்த இதுல ஒரு சைன் வச்சிருக்கீங்கன்னா பொது வேட்பாளர் நிறுத்தலுக்கு அது வந்து பாராட்டக்கூடிய விடயம். நீங்கள் வந்து எங்களோட மண்ணையும் மக்களையும் நேசிச்சு சரியான இதை விடயத்தை வந்து செய்யுங்கள். ஏன்னா இப்போ சிங்களம் பிரிஞ்சிருக்குது. நாங்கள் தனிச்சுவமா முஸ்லீம்களும் தமிழர்களும் தனிச்சுவமா நிற்கும் போது வந்து எங்களோட பலம் பெரிய பலமா இருக்கும். இதுல வந்து சரியான ஒரு வேட்பாளர் தேர்வு செய்து இதுல உறுதியா நின்று இந்த விடயத்துல வந்து உங்களோட இதுல வந்து இதன் நீங்கள் தான் இதுக்கான தீர்வு இந்த
மெடிக்கல் மாஃபியாவுக்கு எதிரான தீர்வு வந்து எங்களுக்கான ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி அவர் எங்களுக்கு உண்மையா இருக்கும் போதுதான் இதுக்கான அனைத்துக்குமான தீர்வு நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காணொலியை சந்திப்போம்.